எக்ஸ்டைல் ஒன்று நமக்கு புதிய கார் கிடையாது. இன்ஃபேக்ட் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட கார் இது. கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக இது விற்பனையில் கிடையாது. பட் இருந்தாலும் எப்போ வரும்ன்ற மாதிரி ஒரு பல எக்ஸ்டைல் ரசிகர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாப் மோஸ்ட் செல்லிங் 5 SUVs அப்படின்னு நம்ம வரிசைப்படுத்தினா அந்த முதல் 5ல் இந்த எக்ஸ்டைலு இருக்குது. உலகம் முழுக்க ஏறக்குறைய இதுவரை எத்தனை எக்ஸ்டைல்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு எண்ணிக்கையாக தான் இருக்கும். அதாவது 78 லட்சம். உலகம் முழுக்க 78 லட்சம் எக்ஸ்டைல்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான கார் இது. இட்ஸ் 4th ஜென்ரேஷன் கார். ஒன் கார் ஒண்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வர்ணனை எதுக்கு பொருந்ததோ பொருந்தலையோ நிச்சயமா நிசான் கம்பெனிக்கு பொருந்தும். இப்போதைக்கு மேக்னைட் என்ற ஒரே ஒரு கார் தான் நிசான் என்ற பிராண்ட்ல விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு. திரும்ப மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தோடு இருக்காங்க. உலக லெவல்லையும் சரி, உள்ளூர் லெவல்லையும் சரி, நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் 30 கார்கள் உலக லெவலில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விற்பனையை பல மடங்கு கூட்ட போறதா சொல்லியிருக்காங்க. இந்திய லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா 6 கார்கள் அப்படின்னு இலக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த 6 கார்கள் 3 கார்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு 5 சீட்டர், ஒரு 7 சீட்டர், எல்லாமே SUV தான். ப்ளஸ் ஒரு EV கார் வரப்போகுது. இதற்கு நடுவில் ஆக்சுவலாக ஏற்கனவே விற்பனையில் இருக்கக்கூடிய இந்த மேக்னைட்டோடைய ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமாக இப்போ இந்த CBU வடிவில், அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டா வெளிநாடுலேருந்து இந்த காரை இறக்கியிருக்காங்க. இது எக்ஸ்டைல இறக்கியிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளையும் இந்த கார் விற்பனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பேர் வந்து ரோக் என்ற பேரில் தான் இந்த கார் அங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ ரோகுன்னா ரக்கட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏறக்குறைய ஒரு ரக்கடான ஒரு கார் தான் இது. ஸோ ஒரு பெரிய SUV, ஏறக்குறைய ஃபார்ச்சுனர் மாதிரியா கிளாஸ்டர் மாதிரியான கார்களுக்கு போட்டியாக வந்திருக்கக்கூடிய இந்த காரினுடைய தோற்றம் எப்படி இருக்குது, வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குது, அதை மட்டும் முதல்ல பார்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வெளிநாடுகளில் இப்போ இந்த 4ஆம் தலைமுறை காரினுடைய ஃபேஸ் லிஃப்டே வந்திருக்கு. ஃபேஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கார் இருக்குல்ல, இந்த கார் வந்து அந்த ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது. இது வந்து சில மாதங்களுக்கு முன்பு ஏற்கனவே விற்பனை இருந்த அந்த வெர்ஷன் தான் இந்த கார். இந்த காரினுடைய அப்ரைட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது அப்படியே இருக்கு. ஸோ என்னுடைய ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹெட்லைட்ஸ்னு பார்த்தா ஏற்கனவே விற்பனை இருந்தக்கூடிய நிசான்ல வந்து இந்த 2 யூனிட்டுமே ஒரே யூனிட்டாக இருந்தது. இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஏரோடைனமிக்ஸ்க்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த காரை டிசைன் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ஏர் ஃபெண்டர் இருக்கு. இந்த ஏர் ஃபெண்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டயர்லாம் இருக்கு இல்லையா, அதிக நேரம் ஓடும் போதும் இந்த பிரேக் அப்ளை பண்ணும் போதும் இது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதை குளிர்விப்பதற்காக இங்கே காற்று வரணுன்றதுக்காக நேராக இங்கே வந்து ஒரு ஏர் ஃபெண்டர் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய ஷட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். இதுவும் ஏரோடைனமிக்ஸ்க்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். இதில் சில ஷட்டர்ஸ் வந்து மூடி இருக்கும், சில ஷட்டர்ஸ் வந்து திறந்தும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கார் வந்து காற்றை கிழித்து கொண்டு போவதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரோடைனமிக் பிரின்சிபல். இது வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இது. ஸோ இந்த இடத்துல மழை தண்ணி கீழே விழுந்தாலே போதும், வைப்பர் வந்து தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த காரினுடைய ப்ரொஃபைல், பக்கவாட்டு தோற்றம், நம்ம கவரக்கூடிய விஷயம் அதே கம்பீரம் தான். 20 இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய இந்த அலாவில் பிரம்மாண்டமாகவும் இருக்குது, ரொம்ப கவர்ச்சியாகவும் இருக்குது, அழகுணர்ச்சியோடு டிசைன் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ச் வீல்ன்றது ஏறக்குறைய செமி சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்ன்றது அதற்கு இயந்து இருக்குது. காரினுடைய பின் அழகு, இந்த பின் அழகும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு ஷேப்போட, எந்த அளவுக்கு ஒரு கருவோடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டெயில் லேம்ப்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒன்று விஷயம் சொல்லுவேன். இட்ஸ் வந்து ரேப் அரவுண்ட் டெயில் லேம்ப் இது. ஸோ இங்கே இருக்க டிசைன் நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்போ ரெயின் ட்ராப்ஸ், ஸோ இங்கே மேலே இருக்க ரெயின் ட்ராப்ஸ் பற்றி நான் சொல்லலை. இந்த லைட்லேயே வந்து ரெயின் ட்ராப்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் பவர் டெயில் கேட். பட் ஆனால் கெஸ்டர் மூலமாக திறக்க முடியாது. ஸோ வித் ஆல் த 3 rows அப் இவ்வளோ தான் இடம் இருக்குது. நம்ம 2-3 கூட கிடையாது, ஒரு சின்ன பெட்டி 2 பை அப்படி வைக்க முடியும், 3-4 பை வைக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதில் செகண்ட் ரோ சீட்டாக இருந்தாலும் சரி, தேர்ட் ரோ சீட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி வேணாலும் மடக்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த செகண்ட் ரோ சீட்னு வச்சுங்களேன், இந்த செகண்ட் ரோ பொதுவாக 60-40 தானே நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல அப்படி இல்லை. இந்த இடத்துல நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. இதில் வந்து 40-20-40. ஸோ அந்த வகையில் கூட நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும், அன்ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் அதே போல தான். இந்த தேர்ட் ரோ சீட்டையும் நமக்கு ஐதர் 50-50, அதாவது இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணால் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த சீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே கூட நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். காரோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த சீட் நீங்கள் பார்க்குற மாதிரியே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேப்ரிக் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது காரணம் இல்லாமல் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர் பேக் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. ஸோ இங்கே 7 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர் பேக் எல்லாம் நீங்கள் வந்து இந்த சீட்டில் நம்ம வந்து சீட் கவர் போட்ட இந்த ஏர் பேக் எல்லாம் டிப்ளாய் ஆகாது. எப்போ டிப்ளாய் ஆகணுமோ அப்போ அது ஆக முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஸோ அதனால் இந்த
சீட்டை பொறுத்த மட்டும் சீட் கவர் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு, கொஞ்சம் நம்ம அணைச்ச மாதிரியே இருக்கு. ஸோ அந்த வகையில் இது நல்லது. பட் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது பவர் சீட் கிடையாது, இது மேனுவலாக தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒரு ஏறக்குறைய 40-45 லட்ச ரூபா கார் இது. ஸோ இதில் பவர் சீட் இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யுது. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த காரை நம்ம கவருதுன்னு முதல்ல பார்க்கலாம். சென்டர் கன்சோல் வந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சென்டர் கன்சோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பவர் அவுட்லெட் இருக்கு, ஒரு சி டைப்ன்ற மாதிரி ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் கொடுத்துருக்குறது இங்கே பார்க்குறோம். இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கு. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் இருக்கு. இந்த இடத்துல மோட் செலக்டர், டிரைவ் மோட் செலக்டர் இங்கே கொடுத்துருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கிங் பிரேக் இருக்கு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இது வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். இதான் முக்கியம். இது வந்து ஷிஃப்ட், இது டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜியில் இயங்கக்கூடியது. இது ஆக்சுவலாக இந்த ஆம்ரெஸ்ட் இருக்குல்ல, ரொம்ப சௌகரியமாக தான் இருக்கு, வைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்னு சொன்னால் 2 விஷயம் தான் முதல்ல கண்ணப்படுது. ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்னொன்று வந்து டச் ஸ்க்ரீன். பொதுவாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சின்னதாக இருக்கும், டச் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வந்து 12.3 இன்ச்சஸ் இருக்குது. ஆனால் டச் ஸ்க்ரீன்ன்றது வந்து 8 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பயன்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்குது, ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ நிறைய நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், ஸோ ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லெதர் ரேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து வெறும் டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, இது டெலிஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. ஸோ 45 லட்சம் ரூபாய் காருக்கு இது கூட இல்லைன்னா எப்படி? இந்த இடத்துல ஒரு லெதர், சாஃப்ட் லெதர் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேனல்ஸையும் நம்ம பார்க்குறோம். இந்த டோர் பேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு தீம் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. சீட்டில் இருக்கக்கூடிய இதே ஃபேப்ரிக் தான் இந்த இடத்துலையும் டோர் பேனலுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரீமியமாகவே இருக்குது. இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ரியர்வியூ மிரர் இருக்கிறத பார்க்குறோம். இது டியூவல் பேனல் கொண்ட சன்ரூஃப். இது அடுத்தது இந்த டச் ஸ்க்ரீன் தான். இந்த டச் ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது சின்னதாக சைஸ் மட்டும் சின்னதில்லை, இதில் ஆக்சுவலாக வந்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் ஒயர்டாக தான் பண்ண முடியும், இது வந்து ஒயர்லெஸ்ஸாக பண்ண முடியல. எகைன் அதே கேள்வி தான், 40-45 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிட்டு ஒயர்லெஸ்ஸாக கூட ஒரு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யுது. சரி, இந்த காரில் சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ பேக் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியலி ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே நம்ம முன்னாடி உட்காந்துருந்தோம், இந்த அளவுக்கு பின்னாடி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணதுனால ரொம்ப ஃபுல்லாக இழுத்து விட்டுருந்தோம். ஃபைட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறது இங்கே பார்க்குறோம். ஸோ ஹெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஸோ கை வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 3 சீட்ஸ் மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பொதுவாக இது வந்து ஒரு 7 சீட்டர் தான். இது 7 சீட்டர் இருந்தாலும் கூட இதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இதை எப்படி மாற்றிக்கலாம்னா 16 டிஃப்ரெண்ட் வேஸ், 16 வழிகளில் இந்த காருடைய சீட்டிங் பொசிஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக சென்டர் பேசஞ்சர் இல்லைன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டாக நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டரும் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சில்லறையெல்லாம் வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு சென்டர் பேசஞ்சர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். சென்டர் பேசஞ்சர் இருந்தாருன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டனல் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் சின்ன பசங்களாக இருந்தால் பரவாயில்ல, உட்கார முடியும். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம இங்கேயும் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக இது மாதிரி முன்னோக்கியோ இல்லை பின்னோக்கியோ இதனுடைய சீட்டை நம்ம இழுத்துக்க முடியும். இந்த சீட்டை வந்து ரெக்ளைன் பண்ணவும் முடியும். ஸோ இப்படி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொசிஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பின் சீட்டில் இருக்கவங்களுக்காக 2 ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சி டைப் போட்டு ஏ டைப் போட்டுருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஈஸியாக உட்கார முடியுது. ஸோ இந்த பக்கமும் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, இந்த பக்கமும் ஆம்ரெஸ்ட் இருக்குது, நல்ல ஹெட் ரூம் இருக்குது, ஷோல்டர் ரூம் இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த 3rd ரோ, இந்த 3வது வரிசை சீட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி முதல்ல ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி உள்ளே போகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விசை இருக்குது, அந்த விசையை நம்ம வந்து இழுத்தா போதும், இது ஃபோல்ட் ஆகிடுது. ஆனால் இதை டம்பிள் பண்ண முடியாது. வேணா நம்ம என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் நம்ம முன்னோக்கி இழுத்துக்க முடியும். இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் தான் நம்ம உள்ளே போகணும். எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக வந்து இந்த 2nd ரோ சீட் இருக்குல்ல, அது வந்து நம்ம இன்னும் பின்னோக்கி நம்ம முழுசாக தள்ளலை. முழுசாக தள்ளனோம்னா இந்த அளவுக்கு அது வந்துடும். இதை மீறி நம்ம ஆக்சுவலாக பின்னாடி தள்ளனோம்னா நம்மளால் உட்கார முடியாது. மேபி சின்ன குழந்தைங்க வேணால் இந்த 3rd ரோவில் உட்காரலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோராக இருக்குது. அதுதான் இந்த சீட்டினுடைய ஒரு சின்ன அட்வான்டேஜ். இதில் நிறைய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த 360 டிகிரி கேமராவும் இது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டைனமிக் கைட்லைன் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வந்து இதை
பார்க் பண்ண முடியுது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்டைல் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின், இது இவ்வளவு பெரிய காருக்கு இந்த இன்ஜின் எப்படி போதும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் நிசான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக இந்த வேரியபிள் கம்ப்ரஷன் இன்ஜினை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதில் பலவிதமான புதுமைகள் இருக்குது. பவர்ஃபுல்லான இன்ஜின், எஃபிஷியன்சியாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல பவரும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கார் எவ்வளவு சத்தம் இல்லாமல் செயல்படுதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டேர்னிங் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்னுடைய டேர்னிங் சர்க்கிள்ன்றது 5.5 மீட்டர்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய காருக்கு இந்த 5.5 மீட்டர்ன்றது அக்செப்டபிள் தான். ஸோ இதை ஈஸியாக நம்மளால் வந்து யூட்டர்ன் எடுக்க முடியுது. இந்த காரோடைய ஸ்பெக்ஸ் வெளியான போது எல்லா கார் ஆர்வலர்களும் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பெரிய கார் இது ஃபார்ச்சுனர், கிளாஸ்டர் மாதிரியான பெரிய கார்களோட, அந்த செக்மெண்ட் கார்களோட போட்டியிடக்கூடிய இந்த காருக்கு வெறும் 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.5 லிட்டர் இன்ஜின் எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு பலரும் பல கேள்விகள் எழுப்பினாங்க. ஸோ நமக்கும் அந்த கேள்வி இருந்தது. ஸோ அந்த கேள்விக்கான விடை தான் அப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். இந்த இன்ஜினுடைய பலவீனத்தை பற்றி பல பேர் பேசும்போது நிசானினுடைய பலத்தை பற்றி பேசினாங்க. அதாவது இந்த இன்ஜின் வந்து உலகத்திலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற இன்ஜின், அதாவது வேரியபிள் கம்ப்ரஷன் பெட்ரோல் இன்ஜின். இது கார் விமர்சகர்கள் எல்லாம் வந்து இந்த காரோட இன்ஜினை பலவிதமாக விமர்சனம் பண்ணும்போது நிசான் மட்டும் இந்த இன்ஜின் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு முதலாக இந்த வேரியபிள் கம்ப்ரஷன் பெட்ரோல் டர்போ இன்ஜின் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், தெரிக்க விடும் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி இது 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் 161 பிஹெச்பி அளவுக்கு தான் சக்தி, 300 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு தான் டார்க், இது எப்படி இவ்வளவு பெரிய காரை தெரிக்க விடும் அப்படின்னு பலரும் கேள்விகள் எழுப்பும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், நல்ல பவரும் கிடைக்கும், அதே சமயத்தில் மைலேஜும் கிடைக்கும். இதுதான் அவங்க சொன்னக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு நடக்குதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிலேட்டர் பெடலில் நம்ம ரொம்ப லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், பட் we can see the surge of power. இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது ஒரு 1.5 லிட்டர் இன்ஜினில் இவ்வளவு பவர் கிடைக்குமா? இவ்வளவு வெயிட் உள்ள ஒரு எஸ்யூவியை இந்த அளவுக்கு வந்து வேகமாக செலுத்துதுன்னா நிச்சயமாக வந்து they have done something. இந்த வேரியபிள் கம்ப்ரஷன் இன்ஜின்ன்றது ஒரு சிறப்பாக செயல்படுறதை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 6 லேன் கொண்ட ஒரு ரோடுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இங்கே நம்ம இந்த காரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் 100, 120 எல்லாம் வந்து வித் டச் ஆஃப் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப லைட்டாக ஒரு முகத்துக்கு பவுடர் போடுற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக தான் டச் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஸ்பீடு வந்து இட்ஸ் சர்ஜிங். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நிலைத்தன்மை. இப்போ நம்ம 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், பட் இருந்தாலும் கார் வந்து நிலைத்தன்மையோட, ஸோ ரொம்ப பிளான்டடாக சாலிடாக இந்த கார் போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காரினுடைய பலவீனம் எதுவோ அதுதான் இந்த காரினுடைய பலம். பலவீனம்னு நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சிபியூவா, அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக தான் வந்து ஜப்பானில் உருவாக்கப்பட்டு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. அதனால தான் வந்து இது வரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால தான் என்னோட விலையும் அதிகமாக இருக்குது. இது பலவீனம். ஆனால் இது எப்படி பலமாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜப்பானுடைய சாலைகளுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதே தரத்தோட இது இருக்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் என்னதான் ஜப்பானில் இது வடிவமைக்கப்பட்டாலும் இந்திய சாலைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை பல விஷயங்களை மாற்றியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இந்த ஸ்டியரிங் சொல்லணும். ஏன்னா ஸ்டியரிங் வந்து நம்ம ஊர்காரங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும். ஸோ லைட்டாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் ஓட்டுவதற்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஹைவேஸ் எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சாலைகள், நிறைய ஜன நெருக்கடியான ஜனசந்தடியான சாலைகள் தான் போவோம். ஸோ அது மாதிரி சாலைகளில் போகும்போது ரொம்ப லைட்டாக ஸ்டியரிங் இருந்ததுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊர் மக்கள் அத்தனை பேருமே லைட்டான ஸ்டியரிங்கை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இது லைட்டான ஸ்டியரிங்காக இருந்தாலும் கூட இப்போ நம்ம ஹைவேல போகும்போது இது எந்த அளவுக்கு ஹெவியாக மாறணுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டியரிங் ஹெவியாக மாறதை நம்ம இங்கே பார்க்குறோம். சஸ்பென்ஷன் சொன்னாலும் நம்ம ஊருக்கு வந்து அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாலைகள்லாம் வந்து லல்லு பிரசாத் யாதவா அவர் சொன்ன மாதிரி ஹேமா மாலினியோட கன்னங்கள் மாதிரி இருக்கும். ஸோ வளவழன்னு இருக்கும். ஆனால் நம்மூர் சாலைகள் அப்படி கிடையாது. நம்மூர் சாலைகள் நிறைய குண்டும் குழியுமா, நிறைய பாட்ஹோல்ஸ் இருக்கக்கூடிய சாலைகள். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சஸ்பென்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஹெவியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த ரைடுன்றது அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்திய சாலைகளுக்கு தகுந்த போல இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருந்தாலும் இதனுடைய ஹேண்ட்லிங்கிறது வந்து ரொம்ப எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதையும் பார்க்குறோம். அதனால தான் இந்த கார் வந்து நிலைத்தன்மையோடு இப்போ போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இந்த வேரியபிள் கம்ப்ரஷன் பெட்ரோல் இன்ஜினுக்கு உறுதுணையாக இருப்பது, இந்த மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய இந்த மைல்டு ஹைபிரிட் டெக்னாலஜி தான். இந்த மைல்டு ஹைபிரிட்னு சொன்னாலே இதுக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்தது. எதுக்கு இது மைல்டு ஹைபிரிட், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஒரு 2 லிட்டர் கூட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ மைலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு ஃபுல்லான ஒரு முழுமையான ஒரு டெஸ்ட் எடுக்கும் போது தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது, என்னன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டீசலரேட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு பிரேக் அப்ளை பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியில் பவர் சேவ் ஆகிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. கியர் பற்றி சொல்லி ஆகணும். இது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், சிவிடி. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் தான் பெட்டராக இருக்கும், இந்த சிவிடினா ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். உண்மைதான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இதில் கிடையாது, அதை நாங்கள் நல்லிஃபை பண்ணிட்டோம். என்னதான் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் இருந்தாலும் கூட இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உண்மைதான். இங்கே ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்ன்றது ஆல்மோஸ்ட் நெல் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட டிரைவிங் மேனர்ஸ், என்னுடைய பார், என்னுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த பாயிண்ட்டை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்ஜின் பற்றி தான் அவங்க நிறைய பேசுகிறாங்க. என்னோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது 210 மில்லிமீட்டர் அளவுக்கு ரொம்ப தாராளமாக இருக்குது. இருந்தாலும் கூட இதை வச்சுட்டு நம்ம ஆஃப் ரோட்லாம் பண்ணுறதுக்கான உகந்த வாகனம் கிடையாது. ஏன்னா இது 4 வீல் டிரைவ் கிடையாது, இது 2 வீல் டிரைவ் தான். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் டு பி மோர் ப்ரிசைஸ். இருந்தாலும் இதில் இந்த 4 வீல் டிரைவுக்குடைய சில குணாதிசயங்கள் இதில் இருக்குது. அதாவது இதில் ஆக்சுவலாக பிரேக் லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கார் ஒரு சேரோ சகதியோ ஒரு மேடு பள்ளமான ஒரு மண்பாங்கான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னு இருந்தோம்னா சில இடங்களில் முன் சக்கரத்துக்கோ இல்லை பின் சக்கரத்துக்கோ ட்ராக்ஷன் கம்மியான இடத்துல இருக்கும். ஆனால் வேறு ஒரு சக்கரம், ஆப்போசிட் இருக்கக்கூடிய சக்கரம் நல்ல ட்ராக்ஷனில் ஒரு இடத்துல இருக்கும். அப்போது எந்த வீல் சுற்றுது, எந்த வீல் சுற்றலை, எந்த வீலுக்கு அதிகமான ட்ராக்ஷன் தேவை என்பதை இந்த டெக்னாலஜி சென்ஸ் பண்ணி எந்த வீல் தரையோட ட்ராக்ஷனோட இருக்கோ அந்த வீலுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும், எந்த வீலுக்கு ட்ராக்ஷன் இல்லையோ அந்த வீலுக்கான சக்தியை குறைத்து விடும். ஸோ இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால இது மேடு பள்ளங்களில் ஒரு மணல் பாங்கான இடங்களில் சிக்கி கொண்டால் கூட இது சுலபமாக வெளிவந்துட முடியும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் டீசல் வேரியன்ட்ன்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் டீசல் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் டீசல் வேரியன்ட் கிடையாது, வெறும் பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான். சேஃப்டின்னு பார்க்கும்போது இந்த காரில் 7 காற்றுப்பைகள் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, இபிடி இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. எல்லா வீலுக்குமே 4 வீலுக்குமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இருக்குது, லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியலும் இருக்குது. எக்ஸ்ட்ரைல் நிசான் என்ற கம்பெனியை எந்த அளவுக்கு முன்னோக்கி நகர்த்தும், இல்லை இருக்கிற இடத்துல நிற்க வைக்கும், இல்லை பின்னோக்கி நகர்த்துமா, பல கேள்விகள் இருக்குது. நிசான் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. தே ஆர் பெட்டிங் ஆன் த ஃபியூச்சர். அதாவது இன்னும் சில ஆண்டுகளில் நாங்கள் 1 அல்ல 2 அல்ல ஒரு உலகம் தழுவிய அளவில் 30 கார்களை களமிறக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த மட்டுமே 5 சீட்டர் 7 சீட்டர் ஒரு இவி கார், அது இல்லாமல் மேக்னைட்டோடைய ஃபேஸ்லிஃப்ட், இப்படி அடுத்தடுத்து பல கார்கள் எல்லாம் நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கெல்லாம் முன்னோட்டமாக இப்போது இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறதா இந்த எக்ஸ்ட்ரைல். இது சிபியு லெவலில் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக ஜப்பான்லேருந்து இங்கே இறக்குமதி பண்ணி இங்கே விற்பனை ஆகிறதுனால இதனுடைய விலை என்பது போட்டியாளரோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா 40-45 லட்சம் ரூபாய் கார் இது. இந்த காரில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக ஒரு டீசல் வேரியன்ட் எதிர்பார்ப்பாங்க, இங்கே டீசல் வேரியன்ட் இல்லை. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக நாங்கள் வேரியபிள் கம்ப்ரஷன் இன்ஜின் கொண்ட ஒரு காரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹை எஃபிஷியன்சி, நல்ல மைலேஜும் கொடுக்கும், நல்ல பவரும் கொடுக்கும். இதெல்லாம் கரெக்டு தான், இதெல்லாம் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க ஒரு டியூவல் கிளட்ச் எல்லாம் கொடுக்கல, இவங்க சிவிடி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதையும் ஒரு சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இது என்னதான் ஒரு மிகச்சிறிய இன்ஜின், அதாவது 1.5 லிட்டர் கொண்ட 3 சிலிண்டர் இன்ஜின் என்றாலும் இதனுடைய பவர் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இருந்தாலும் கூட இதில் பல என்னென்னலாம் இல்லை அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை. ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் இல்லை, ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, ஈவன் ஒரு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாம் கூட நம்ம ஒயர்டாக தான் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரி பல இல்லை லிஸ்ட் இருக்குது. இது இவ்வளவு பெரிய காராக இருந்தாலும், இவ்வளவு பெரிய எஸ்யூவியாக இருந்தாலும் இது ஒரு ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கிள் கிடையாது. இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கொண்ட வெஹிக்கிள் தான். இப்படி இதில் என்னென்னலாம் இல்லை, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கார், இந்த எக்ஸ்டைல் என்பது எந்த அளவுக்கு நிசான் என்ற கம்பெனியை முன்னோக்கி நகர்த்தும் அல்லது வாசகர்களை தன்னை நோக்கி ஈர்க்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜாப்பனீஸோட டெக்னாலஜி, ஜாப்பனீஸோடைய கிராஃப்ட்மேன்ஷிப், ஜாப்பனீஸோடைய இந்த இன்ஜின், இதெல்லாம் இதனுடைய மிகப்பெரிய பலமாக இருக்க போகிறது. ஸோ இதனுடைய பிரம்மாண்டமான ஒரு வடிவம், ஒரு உருவம், இதுவும் இதற்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். இந்த பலங்கள் மட்டும்தான் இந்த காரை முன்னோக்கி செலுத்த வேண்டும், இந்த கம்பெனியும் முன்னோக்கி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு இது முன்னோக்கி செலுத்துதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.